Daily. Taste the Daily. துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் அவர் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தார். ஆலடி ரோட்டைச் சேர்ந்த 85 வயது மூதாட்டியான தனம் என்பவரது சொத்துக்களை அபகரிக்க முயன்ற அவரது மகள் வழி பேத்தியான வெண்ணிலா என்பவர் அவரை அடித்து துன்புறுத்தியதாக தெரிய வருகிறது. இந்நிலையில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாத நிலையில் கோட்டாட்சியரிடம் கண்ணீர் மல்க மனு அளித்தார். விடியா திமுக ஆட்சியில் மூத்த குடிமக்கள் மற்றும் எளியவர்களின் வேதனை குரலை கூட காது கொடுத்து கேட்காமல் அரசு அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அடுத்தடுத்து 4 கோயில்களின் பூட்டை உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கல்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்தில் இருந்த தாலி, பீரோவில் இருந்த 20,000 ரொக்கம் மற்றும் உண்டியல் காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று இக்கிராமத்தில் உள்ள முனீஸ்வரர் கோயில், செஞ்சு லட்சுமி அம்மன் கோவில், சிவன் கோயில்களிலும் பணம், உண்டியல் காணிக்கை கொள்ளையடிக்கப்பட்டுள்ள நிலையில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரையில் பணத்தை இரட்டிப்பு செய்து தருவதாக கூறி 4 லட்சம் ரூபாயை வழிப்பறி செய்த 6 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. ஈரோடு மாவட்டம் திண்டல் கிராமத்தைச் சேர்ந்த சத்யன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தால் 2 லட்சம் ரூபாய் தருவதாக கூறிய மதுரையைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவரிடம் 4 லட்சம் ரூபாயை கொடுக்க சென்றுள்ளார். கடந்த 17ஆம் தேதி ஆரப்பாளையம் சாலையில் நடந்து சென்ற சத்யனிடமிருந்து 4 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றனர். இது தொடர்பான புகாரில் சத்யனிடம் வழிப்பறியில் ஈடுபட்ட மதுரையைச் சேர்ந்த வசந்தகுமார், ராஜேஷ் உட்பட 6 பேர் பிடிபட்டனர். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது பயம் இல்லாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பெரம்பூரில் ஆவின் பால் விநியோக வாகன ஓட்டுநர் பால் முகவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பூரை சேர்ந்த பால் முகவரான பிஸ்மி என்பவரின் வீட்டின் முன்பு அப்பகுதியில் ஆவின் பால் விநியோகம் செய்ய வந்த ஆவின் மொத்த விநியோகஸ்தரின் விநியோக வாகனத்தை ஓட்டுநர் நிறுத்தியுள்ளார். அப்போது பிஸ்மி வாகனத்தை கொஞ்சம் தள்ளி நிறுத்த கூறியுள்ளார். இதற்கு ஆவின் மொத்த விநியோகஸ்தரின் வாகன ஓட்டுநர் பிஸ்மியை தகாத வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து கொலை மிரட்டல் விடுத்த ஆவின் மொத்த விநியோகஸ்தரின் ஓட்டுநர் மீது திறனற்ற திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் நல சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை தியாகராய நகர் பகுதியில் காரை தாறுமாறாக ஓட்டி வந்ததை தட்டி கேட்ட காவலர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் அயல் பணியாக SBCID பாதுகாப்பு பிரிவில் பணியாற்றி வரும் காவலர் சக்திவேல் அரசு வாகனத்தில் டீசல் போடுவதற்காக தியாகராய நகர் பகுதியில் இருக்கின்ற பெட்ரோல் பங்கிற்கு சென்றுள்ளார். அப்போது கார் ஒன்று காவலர் சக்திவேல் மீது மோதுவது போல வந்திருக்கிறது. இதுகுறித்து காவலர் கேட்டதற்கு காரை ஓட்டி வந்த நபர் தனது நண்பர்கள் 2 அழைத்து வந்து சக்திவேலை தாக்கிவிட்டு தப்பியோடினார். இதில் காயமடைந்த சக்திவேல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் காவலருக்கே பாதுகாப்பில்லாத அவல நிலை உள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.